ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமது நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிடர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா அமைய போதா, எப்படி இருக்க போகுது சார்? மேஷராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக எந்த விஷயத்துலன்னு கேட்டால் ஆரோக்கியம் சம்பந்தமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிநாதன் அங்காரகனாக இருக்கார். அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதி அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்திலிருந்து தொடங்குகின்றது. அந்த 6ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். பிறகு இந்த வாரத்தில் மத்தியில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வரப்போகின்றது. 12ல் சுக்கிரன் ராகுடைய சேர்க்கை. அப்போது செலவு வரணும். அந்த செலவு ஆரோக்கியம் சம்பந்தமானதாக இருக்கணும். ஒருவேளை ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கடன் அடைக்கிறது, வட்டி கட்டுறது அப்படின்ற விஷயங்களாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வழக்கு வியாஜ்யங்கள் சம்பந்தமானதாக இருக்கலாம். இப்படியாக உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. மற்ற வழக்கு சம்பந்தமாகவோ அல்லது கடன் சம்பந்தமாகவோ பிரச்சனை இருந்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை ரொட்டீன் ஒர்க் பாதிக்கப்படாது. ஆனால் ஆரோக்கியம் குன்றினால் நம்முடைய ரொட்டீன் ஒர்க்கு, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் பாதிக்கப்படும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றதையும் கூட பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வக்ரகதியில் இருக்கும்போது மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போது உங்களுடைய மனதில் இருந்து தான் உங்களுடைய நோய் தொடங்கும். அதனால நீங்கள் அந்த மனதை நன்றாக வைத்து கொண்டு இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் காலையில் இறை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு நாளையும் இறை வழிபாட்டோடு தொடங்கும் போது அந்த மனதில் எதிர்மறை எண்ணங்கள் விலகிடும். பயம் இருந்தால் விலகிடும். கவலை இருந்தால் விலகிடும். எல்லாம் அவன் மேலே இருக்கான், பார்த்துக்க போகிறான் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளையும் தொடங்கலாம். இந்த வாரத்திலையும் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானுக்கான அற்புதமான விரத நாள் வருகிறது. அதையும் கூட கை கொண்டால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாம அவங்க எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க. ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? ரிஷபராசி என்பர்களுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். மொத்தம் 9 கிரகங்களில் 5 கிரகங்கள் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கின்றது. இந்த 2 பாவங்களும் நன்மையை செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களும் கூட உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களாகவே இருக்கிறது. 10ஆம் இடத்துல புதன் மற்றும் சனி சூரியன். இதில் புதன் சனி 2 பேரும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள். 11ஆம் இடத்துல சுக்கிரன் ராசிநாதன் உச்ச பலத்தை பெற்றிருக்கார். ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இந்த வாரம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். தேவையான விஷயங்களை அடைய முடியும். வேண்டிய பொருட்களை வாங்க முடியும். நினைத்த இடத்திற்கு சென்று வர முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். உற்சாகமாக குதூகலமாக இருக்க முடியும். இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிக நலனும் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையப்போகுது. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, ரிஷப ராசியினருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரம் அப்படின்னு. மிதுனம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரையை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. அனைத்தும் சாதகமாக இருக்கும். 9ஆம் இடத்தை பாக்யஸ்தானம், பித்ருஸ்தானம், குருஸ்தானம், தர்மஸ்தானம் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம். அந்த இடத்துல தான் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இப்போ சஞ்சரிக்கிறாரு. அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் அந்த புதனோடு சேர்ந்து அந்த இடத்துல இருக்கார். உடன் சேர்ந்து இருக்கிறது சூரியன். அப்போது தந்தை, பெரியவர்கள், உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய வெல்விஷர்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு நடக்கணும். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இவங்களோட கலந்து பேசி சரியாக வருமா, இந்த காலத்தில் இதை செய்யலாமா, எப்படி செய்யணும், யாரை துணைக்கு வைத்து கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு நீங்கள் செய்யணும். அதோடு நீங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை கொண்டும் இந்த வாரத்தில் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது,
நன்றாக படித்தும் கூட எதனால் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியலன்றதை கொஞ்சம் நேரம் சிந்திக்கணும். மேற்கொண்டு நல்லா உங்களை வந்து படித்து மனப்பாடம் செய்து அந்த தேர்வுக்கு தயாராக்கி கொண்டால் மட்டும் போதாது, இதற்கு முன்னதாக நடந்த பிரச்சனை என்ன அப்படின்றத சிந்திக்கணும். இதே போல் உத்தியோகஸ்தர்கள், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முன்னே பெற்ற அனுபவத்தை கொண்டு, பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை கொண்டு, உங்களுடைய நுண் அறிவை கொண்டு செயல்படும் போது இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், மிதுனம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். டாக்டர் ஜி அண்ணாமலை செஞ்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 28/11/1944 இரவு 10:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, கடந்த 2 ஆண்டுகளாக மிகவும் மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு பூரண ஓய்வில் இருக்கிறேன். இரத்த கொதிப்பு மிகவும் அபாயகரமான நிலையிலேயே இருக்கிறது. பைபாஸ் சர்ஜரி வேறு செய்து 20 ஆண்டுகள் ஆகின்றன. சிறுநீரக செயல்பாடு நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடும் மன உளைச்சலில் இருக்கிறேன். என் நோய் குணமாகுமா? ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும் என்று அறிய விரும்புகிறேன்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேஷ ராசியில் பிறந்திருக்கார். கடக லக்னத்தில் பிறந்திருக்கார். ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கணக்கிடுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. அதில் ஆயுர்தாய கணிதம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த கணிதம்னு சொல்லக்கூடியதும் மிக எளிமையாக இருக்காது, சட்டென்று சொல்லும்படியாக அந்த கணிதம் இருக்காது. இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த கணிதத்தை செய்தால் நாள் கணக்கு ஆகும். அதனால் ஆயுள் பற்றி சொல்வதற்கு நம்ம வந்து நிறைய பிரயாசைப்படணும். இரண்டாவது, அப்படி ஆயுளை பற்றி தெரிந்து கொண்டு சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அதனால சொல்லக்கூடிய நபருக்கு, அந்த ஜோதிடருக்கே கூட தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆயுள் பற்றி தெரிந்து கொள்ளணுன்ற அவா எல்லாருக்குமே இருக்கும். முதல்ல கேட்குறது, என் பையன், என் பேரன், என் பொண்ணு பேத்தி வந்து நல்லா தீர்க்க ஆயுசோடு இருப்பாளா, நான் வந்து இப்போ கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கிறேன், பையன் எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அற்ப ஆயுள், மத்தியம ஆயுள், தீர்க்க ஆயுள்னு சொல்லி 3ஆக பிரித்து அதை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி குரு வந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படியாக தீர்க்க ஆயுள்னு சொன்னால் 80 வயசுக்கு மேலே அப்படின்றது அர்த்தம். இந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுசு இருக்கின்றது. 80 வயசுக்கு மேற்பட்டு, இப்போ 80 ஆயிருக்கு, அதனால் 80 தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 80 வயதுக்கு மேலே 120 வயது வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை தீர்க்க ஆயுள்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் ஆயுள் பற்றிய ஒரு பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். இரண்டாவது, கடந்த 2 ஆண்டுகளாக வந்து அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க. பலவிதமான நோயுடைய தாக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதற்கு வந்து நம்ம இப்போது என்ன காரணம், தசை என்ன சொல்லுது, தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ஆனால் பொதுவாக இது போல் வயது கூட கூட வந்து நம்ம தளர்ச்சி அடைவோம். அது வந்து இயற்கை, அது வந்து மனித இயல்பாக இருக்கிறது. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பெரும்பாலானவருக்கு தெரிந்தது வந்து சஷ்டியப்த பூர்த்தி, 60வது கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பீமரத சாந்தி அப்படின்னு சொல்கிறது 70ல், சதாபிஷேகம் சொல்கிறது, பிரபௌத்திர ஜனன சாந்தி, கனகாபிஷேகம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு இடையிலையும் கூட குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் குறிப்பிட்ட சாந்தி கர்மாக்கள் பண்ணணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யும்போது இது போல் வயது அதிகமாக அதிகமாக ஆயுள் பற்றிய வரக்கூடிய பயம் அவங்களுக்கு வந்து வராது. ரெண்டாவது, அந்த சாந்தி கர்மாக்கள் செய்து பலவிதமான தானங்கள் கொடுக்கறதுனால நோய்வாய்ப்பட்டு செய்யக்கூடிய செலவுகள்லாம் நல்ல செலவாக போயிடும். நிறைய பேருடைய ஒரு ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு வருகிறது. இதெல்லாம் பொதுவான விஷயம். இப்போ ஜாதகருக்கு இந்த நோய் தீரக்கூடிய ஒரு காலம், அதற்கு என்ன தசை அப்படின்றத பார்க்கணும்னு சொன்னால், இவருடைய ஜாதகத்தில் வந்து ஆயுள் காரகன் மற்றும் ஆயுள் ஸ்தான அதிபதி இருவருமே வந்து சனியாகத்தான் இருக்கிறாங்க. கடக லக்னம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சனி வந்து லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்தவர் புதனாக இருக்கின்றார். அந்த புதன் வந்து அந்த சனியை பார்த்து கொண்டிருக்காங்க. சனி புதன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த புதன் தசை தான் இப்போ நடக்கிறது. இப்போ அப்படின்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு இந்த புத மகாதிசை தொடங்குகிறது. ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக அதிகமாக நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னதுக்கு இந்த புதன் திசை காரணமாக இருக்கின்றது. அந்த புதன் திசையில் இப்போ ஜாதகருக்கு நடக்கிறது வந்து சுயபுக்தி பூர்த்தியாகி கேத்துவுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த கேத்து புக்தி இந்த ஆண்டு பூர்த்தி ஆகிற வரைக்கும், டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறது. அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர புக்தி வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு அந்த நோயிலிருந்து ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த புதன் தசை கேத்து புக்தி அப்படின்னு சொல்றதுனால நீங்களே ஒரு மருத்துவராக இருக்கீங்க, இருந்தாலும் வந்து இயற்கையான வைத்திய முறைகளையும் கூட உங்களுடைய அந்த அலோபதி மருத்துவத்தோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, பத்தியம் இருக்கிறது, பயிற்சிகள் செய்கிறது, அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு இதிலிருந்து கொஞ்சம் வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்றது இங்கே இருக்கிறது. அதனால் முதல்ல அந்த
ஆயுள் பற்றிய பயமும் வேண்டாம். நீங்கள் இந்த கர்மாக்களை வந்து செய்து கொள்ளாமல் இருந்ததும் கூட காரணமாக இருக்கலாம். அதனால் இப்போ 80 உங்களுக்கு 80 வயசு பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிறந்தது நவம்பர் மாதம் இல்லையா? இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள்ளே கூட நீங்கள் வந்து அந்த 80வது வயசு வரத்துக்கான சாந்தி கர்மாக்கள்லாம் செய்து கொண்டாலும் கூட உங்களுக்கு வந்து, ஆனால் நீங்களே செய்து கொள்றதை விட உங்களுடைய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் எல்லாம் சேர்ந்து செய்து வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அதை செய்யும் போதும் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட அவருடைய ஆரோக்கியத்தை பத்தியும் ஆயுளை பத்தியும் கேட்டிருந்தாரு. ரொம்ப விரிவான விளக்கமான பதில் கொடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார் சொல்லுங்க. சார் சொல்லும்போது 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க. இது பண்றதுனால என்னென்ன நன்மைகள் பலன்கள் கிடைக்கும் சார் ஒருவர்? நம்ம ஜோதிட நிகழ்ச்சிங்கிறதுனால நம்ம ஜோதிட நிகழ்ச்சியில் அவர் கேட்டிருக்கிறது வந்து என்னுடைய ஆயுளை தீர்மானம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தையும் சொல்லிட்டார். ஆயுர் கணக்கு, ஆயுர்தாய கணக்கு என்பது தனி. அது எதுக்காக பயன்படுத்துனாங்கன்னா, அந்த நாளில் வந்து ஒரு அரசன் இருக்கான்னு சொன்னால் அந்த அரசன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கான கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சா. ஏன்னா இந்த அரசன் வந்து இவன் இப்போ போயிடுவான்னு தெரிஞ்சு அடுத்து ஒரு அரசனை கொண்டு வர வேண்டும். அந்த பட்டத்து யானையெல்லாம் போய் மாலை எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போய் யாராவது ரோட்டில் போய் மாலை போட்டி வந்தால் ராஜா அழிச்சிட்டு வந்துடும். இல்லைன்னா அவருக்கே வாரிசுங்கிறது இருப்பா. அதெல்லாம் தீர்மானம் பண்ணுறதுக்காகத்தான் அந்த கணக்கெல்லாம் வச்சா. இன்றைக்கி அதுவும் ஒன்று சொன்னார், அது கணக்கு போட்டால் கூட வெளியில் சொல்லாதே. பொதுவாக ஜோதிடர்கள் சொல்வது அப்படின்னு வரும்பொழுது, ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப டேட்டாஸ் வந்து எக்ஸாக்ட் டேட்டாஸ் வேணும். தப்பாக போயிடுச்சுன்னா எல்லாமே கணக்கு தப்பாயிடும். எக்ஸாக்ட் டேட்டாஸ்னால் பிறந்த நேரத்திலிருந்து, பிறந்த ஊர்லேருந்து, எந்த ஊரில் பிறந்தார், எந்த மணி துளியில் பிறந்தாருங்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கணக்கில் சரியாக வரும். இல்லைன்னா அது போடுற ஜோதிடரையே பாதிச்சுடுங்கிறதையும் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் பொதுவாக வந்து இந்த பீரியடில் இவர்களுக்கு கண்டம் தோன்றுமா தோன்றாதா அப்படிங்கிறத சொல்லிட முடியும். இப்போது இந்த ஆயுள் கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இந்த கலியுகத்தை பொறுத்தவரை மிக துல்லியமாக ஜோதிடரால் சொல்ல இயலாது, சொல்ல முடியாது. இப்போ ஏன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி நிறைய நமக்கு வந்து வாகன போக்குவரத்துலேருந்து எல்லாமே அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம், 2 ஃப்ளைட்டு நேருக்கு நேர் யூஎஸில் மோதிக்கிச்சுங்கன்னா, மோதிண்டா ஒரு 67 பேர் அதில் ஸ்பாட் அவுட் அப்படின்னா, அப்போ அந்த 67 பேருக்கும் ஒரே நேரத்தில் அவருடைய ஆயுள் என்பது முடிந்திருக்குமா? ஒரு எர்த்குவேக் அப்படிங்கிறது வர்றது, ஒரு பூகம்பம் வந்து ஒரே நேரத்தில் ஒரு 5000 பேர் மணலில் புதஞ்சு இறந்து போயிடுறா அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 5000 பேருக்குமே அங்கே வந்து ஆயுள் கணக்குங்கிறது முடிந்திருக்குமா? நிச்சயமாக முடிந்திருக்காது இல்லையா? அவருடைய ஆயுள் என்பது இருக்கும். அதாவது அந்த ஆயுட்காலம் இருக்கிற வரை அவருடைய ஆன்மாவானது இந்த உலகத்திலேயே சுற்றின்னு இருக்கும். அதனால் ஜனனமும் மரணமும் இறைவன் செயல், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த நேயருக்கு, இந்த டாக்டருக்கு வந்து நம்ம சொல்லணும்னு சொன்னால், மெயினாக அவருக்கு பிரச்சனைங்கிறது அவருடைய மனநிலையில் தான். அவர் வந்து ஒரு நல்ல மருத்துவர், நல்லாவே இருக்கார் அவர். அந்த புதன் திசை அப்படிங்கிறத ஆரம்பித்த உடனேயே அவருடைய நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இந்த பார்க்கின்சன் போல் அந்த மறதிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கப்படுது. இந்த புதன் திசையில் இப்போ கேத்து புக்தி வேறு ஆரம்பிச்சுன்னு சொன்னார். இது இன்னமும் அவருக்கு அதிகப்படியான ஒரு மன உளைச்சலை தரும். நிறைய தத்துவார்த்த சிந்தனைகள், ஆன்மீக ரீதியான சிந்தனைகள். ஏன்னா இவர் வந்து ஒரு மருத்துவராக இருக்கும்பொழுது இத்தனை முழுக்க முழுக்க அறிவியல் பற்றியே சிந்திச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ தான் இந்த ஆன்மீக ரீதியான சிந்தனைகளும் ஓடும். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் மனநிலை ரீதியாக. இப்போ அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அட்வைஸ், உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி சிந்தனையை வந்து அழகாக ஆன்மீகத்தின் பால் செலுத்துங்கள். அந்த புதன் திசையில் கேத்து புக்திங்கிறது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதற்குள்ளாக உங்களுடைய உடலானது அப்படியே வலிமைங்கிறது பெறும். அதாவது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் மட்டும்தான் சார். நர்வஸ் சிஸ்டம் சொன்னால் நீங்கள் உடனே நியூரோபியான் டேப்லெட் உங்களுடைய பாணிலே சொல்கிற அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. நம்மளுடைய டே டு டே ப்ராக்டிஸ் இது பண்ணாலே போதுமானது. இந்த டே டு டே நம்ம வந்து கரெக்டாக அந்த சன்லைட்டை வாங்கிக்கிறது, மார்னிங் இட் செல்ஃப் வாக்கிங் போகிறது, மற்ற விஷயங்களில் சிந்தனை இல்லாமல் இருக்கிறதுன்னு இருந்துட்டு இருந்தாலே அடுத்தது வரக்கூடிய அந்த புதன் திசையில் சுக்கிர புக்திங்கிறது உங்களை நல்ல விதமாகவே வைத்து கொள்ளும். நீங்கள் கொஞ்சம் எனர்ஜிஸ்டிக்காகவே ஃபீல் பண்ணுவேள். புதன் திசையிலே அந்த சுக்கிர புக்திங்கிறது ஒரு 34 மாதம், 2 வருடம் 10 மாதம். இந்த வருஷம் கடைசியிலேருந்து எழுதினா ஒரு 3.5 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஒரு 3.5 வருஷம் கழிஞ்சு தான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்ங்கிறது வரும். அப்பொழுது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லது நம்ம மனது ரீதியாகவும் சரி எல்லாத்துக்கும் நம்ம தயாராகிடணும் இறைவனை சென்று அடைவதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள வந்துடணும். அவ்வளோதான் சார் லாஜிக்கு. பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய வாரமாக அமைய போகின்றது. இப்போது ராசிக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அந்த சனியோடு சூரியன் வந்து இணைந்தார். அதுதான் வந்து இந்த மாசி மாத பிறப்பு, அந்த சூரியன் வர்றது இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார். புதனும் சேர்ந்திருக்கார். அப்போ அஷ்டமத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனாலன்னு சொன்னால், ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய கதி வந்து நல்லபடியாக இருக்குது. இந்த வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்காரு. குருவுடைய பார்வை அவருக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. பிறகு 4, 5, 6ஆம் இடங்களுக்கு வருகின்றார். இது ஒன்று.
இரண்டாவது, அந்த அஷ்டமத்தில் வலிமையான கிரகநிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய காரியங்களை ஒருத்தரால் செய்ய முடியும். எல்லா நல்ல விஷயங்கள்லையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும், எல்லா கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அஷ்டமஸ்தானத்திலையும் கூட சாதிக்க முடியாத, பிறர் சிந்தித்து கூட பார்க்க முடியாத, பிறர் அதை செய்து முடித்தீங்க நீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான காரியங்களை கூட செய்ய முடியும். அப்படிப்பட்ட வல்லமையை தரக்கூடியது அந்த 8ஆம் இடம் தான். அந்த இடம் வலுத்து இருக்கின்றது, சந்திரன் பலமாக இருக்கார். அதனால மிகப்பெரிய கடன் சுமை இருக்கிறதா, அதெல்லாம் நம்ம அடைச்சிடலாம். மிகப்பெரிய உடல் உபாதை இருக்கிறதா, அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். இதை விட மிகப்பெரிய கொடிய நோய்கள்லேருந்து நிறைய பேர் மீண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதா, அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். உங்களுடைய மனோபாவம் நல்லபடியாக இருந்து உங்களுக்கு ஒரு உற்சாகம், உந்துதல் கிடைக்கப் பெற்று இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் சாதனை நாளாக உங்களால் கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் தினந்தோறும் விநாயகப் பெருமானை மட்டும் வழிபட்டால் போதுமானது. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, கடக ராசினருக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்க போகுதுன்றது. சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்ம ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய பணிகளுக்கு பிறரை எதிர்பார்க்க கூடாது. பிறர் தானாகவே உங்களோட சேர்ந்து பணியாற்றினாலும் கூட அவர் தவறு செய்தால் அதனால் உங்களுக்கு பாதிப்பு வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். அதாவது பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், சேர்ந்து பணியாற்றக்கூடியதாக இருக்கட்டும், அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளணும். கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது 7ஆம் இடம். அதை தான் அந்த கலத்திரம்னு சொல்லும்போது வாழ்க்கை முழுக்க நம்ம கூட ட்ராவல் ஆக போகிறவங்க, லைஃப் பார்ட்னர். அது இல்லாமல் இடையிடையே அவ்வப்போது நம்ம கூட சேர்ந்து இருக்கக்கூடியவர்களே அந்த 7ஆம் இடம் குறிக்கின்றது. அந்த இடத்துல ராசிக்கு அதிபதியான சூரியன் இருக்கார், புதன் சனி இருக்கிறாங்க. மேலும் அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் உடன் ராகு இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல கேது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால், நீங்கள் சரியாக தான் போயிட்டுருப்பீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுடைய ட்ராக்கை மாற்றி விட்டுருவாங்க. அது நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். அதனால் தனித்து நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் தனித்து இயங்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. பிறரோடு சேர்ந்து தான் இருந்தாகணும். நம்மால் பிறருக்கோ பிறரால் நமக்கோ கஷ்டம் வராமல் பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வாரத்தில் நினைவில் கொண்டால் போதுமானது. திருமண சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிப்பதற்கு உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். சில பேருக்கு அந்த கணவன் மனைவிக்கு அவர்களுக்குள்ள ஒத்து போகாது. எப்படியாவது பிரிஞ்சிடணும்னு நினைப்பாங்க, ஆனால் பிரியவே முடியாது. பிரிஞ்சா கூட பரவாயில்ல, நிம்மதி. சேர்ந்து இருந்தால் ரொம்ப கஷ்டம், மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் அதனால் வருது, ஆபத்தெல்லாம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்றவங்க பிரியறதுக்கு உண்டான முயற்சிகள், அந்த விவாகரத்து போன்ற விஷயங்களுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைனா, வேணாம்ப்பா நீ தனியாக பண்ணு, நான் தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற முடிவுகள்லாம் இந்த வாரத்தில் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றது மட்டும் இல்லாமல் என்ன செய்யலாம், செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிறப்பான வாரமாக இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்க போகின்றது. ராசியில் கேது இருக்காரு. அந்த கேதுவோடு சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது. இந்த சந்திரனை லாபாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சந்திரன் ராசியிலிருந்து குரு பார்வையை பெற்று வாரம் தொடங்குகின்றது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கின்ற, சூரியனோடையும் சேர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல பலனை அடைய முடியும். நல்ல பலன் அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையில் எப்படிலாம் நடக்கும்னு சொன்னால், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் படிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் குடும்ப சூழ்நிலை, அந்த பொருளாதார நிலை சரியாக இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் கல்வி கடன் போன்ற விஷயங்கள் கிடைத்தோ, யாரோ உறவினர் கொஞ்சம் வசதியாக இருக்காரு, உங்கள் மேலே அக்கறை கொண்டு நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி முன் வர்றது, ஏதாவது ட்ரஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் வர்றது அப்படின்ற விஷயங்கள் நடக்கும். மருத்துவ ரீதியான விஷயங்களில் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு வழி காட்டப்படும். இந்த பலன்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்ல பலன் அடையிறது. ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது நடக்கிறது. இந்த பலன்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். சார், கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். என்னென்னு பார்க்கலாம். ஆறுமுகம் மதுரையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 17/2/1986 காலை 5:54 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எவ்வளவோ வரன்கள் தேடியும் இன்னும் எனக்கு திருமணம் கைகூடவில்லை. இதற்கு என்ன காரணம்? எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காரு. மகர லக்னம். திருமணம் பற்றி கேட்டிருக்காரு. திருமணம் சொல்லும்போது
அந்த மகர லக்னத்திற்கு கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கின்றார். இரண்டாவது, அந்த திருமணமான பிறகு அமையக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அதில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கின்றது. இது இல்லாமல் லக்ன அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து 11ஆம் பாவத்தில் இருக்காரு, இருந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்றார். அப்போ திருமணம் சொல்லும்போது 86ஆம் வருஷம் பிறந்து இன்னும் நடக்கலைன்னு சொன்னால், எதனால் திருமணம் நடக்கலைன்னு சொன்னால், ஒன்று இது வந்து விரும்பிய ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியதுனால கொஞ்ச நாளில் விரக்தியில் இருந்து திருமணமே வேண்டான்னு சொல்லி இருந்து அதன் பிறகு மறுபடியும் முயற்சி செய்து இருந்திருக்கலாம். அல்லது எனக்கு வந்து இப்படித்தான் பொண்ணு வேணும், இப்படித்தான் வாழ்க்கை அமையணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப தேடி பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று, இப்போல்லாம் கல்யாண சம்பந்தமாக பார்க்கும்போது அந்த பொண்ணு பையன் சேர்ந்து நல்லா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறதோடு சேர்ந்து, இந்த பொண்ணு பார்க்குறதா இருந்தால் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, அது இவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இது முன்னாடி பார்க்கல. அப்போ பார்த்துருந்தாலாவது ஒரு லாஜிக் இருந்தது, கூட்டு குடும்பமாக இருந்து இருப்பாங்க. இப்போ தனித்தனியாக தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதனால் இந்த கூட பிறந்தவங்க, அந்த குடும்ப நபர்கள் பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எதனால் சொல்கிறோன்னா, இந்த ஜாதகருக்கு அந்த குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. ரொம்ப பக்கத்தில் அந்த கிரகச்சாரம்னு சொல்லுவோம். அந்த கிரகங்கள் பெற்ற சாரம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அந்த குடும்பம்னு சொல்லக்கூடிய விஷயமும் கூட இங்கே தடையாக இருக்கும். அந்த குடும்பம் எப்படின்னா, இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் இது போலலாம் பார்த்துட்டு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது போல தடைகள்லாம் இருக்கிறது. அதனால திருமணம் லேட் ஆச்சு. ஆனால் திருமணம் நடக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வாழ்க்கை துணை வந்து அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி, ரொம்ப லட்சணமாக இருக்கிற மாதிரி, நல்ல குணத்தோடு இருக்கிற மாதிரி அமையும். ஏன்னா அந்த கலத்திரஸ்தான அதிபதி வந்து சந்திரனாக இருந்து உச்சபலத்தை பெற்றிருக்கார். ஆனால் பொதுவான ஒரு விதி என்னென்னா, அந்த குடும்பம் கலத்திரஸ்தான அதிபதிகள் வந்து அதிகமாக வலுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் லேட் ஆகிறதுனால அந்த விஷயம் சரியாக போயிடும். நல்ல அமைப்பு இவருக்கு ஏற்படும் திருமணத்தில். அதுக்கான தசை எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்தது வந்து சூரியனுடைய தசை. இப்போ வந்து குரு மகா திசை நடந்து கொண்டு இருக்கின்றது. குரு தசையில் சுயபுக்தி பூர்த்தியாகி இப்போ சனியுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ குருன்னு சொல்லும்போது பொதுவாக வந்து அவர் ஒரு சுப கிரகம், திருமணம், புத்திர பேரு போன்ற விஷயங்கள்லாம் தரணும். அந்த குருவும் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. அதில் சனி புக்தி வரப்போகிறது. சனி வந்து 11ஆம் இடம் ஆசைப்பட்ட மாதிரி அமையறதுக்கான ஒன்று. அவரும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கார். அதனால் இந்த குரு தசையில் சனியுடைய புக்தியில் திருமணம் கைகூடும். அந்த சனி செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால இது போல தான், யாராவது ஒருத்தருக்கு வந்து முழு மனசு இருக்காது, அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்காம மற்ற விஷயங்கள் அனைத்தும் கூடி வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கு ஓகே சொன்னால் திருமணம் நடக்கும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சார், இந்த நேயர் வந்து திருமண வரன் கைகோடுல தள்ளிக்கிட்டே போகுது, இதுக்கு என்ன காரணம், திருமணம் நடக்குமான இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான பதிலை கொடுத்துருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு சிலருக்கு திருமண வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போதே அது கைகூடிடும், ஒரு சிலருக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் சார் ஜாதக ரீதி? ஜாதகத்திலே இது மாதிரி திருமணம் தாமதமான திருமணம் தான் நடக்குங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் ஜோதிடத்திலே இருக்கும். ஜாதகத்திலேயே இவங்களுக்கு வந்து இந்த வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும், இப்போ நடக்கக்கூடிய திசைகள் வந்து அவருக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடர் வந்து அட்வைஸ் கொடுத்தாருன்னா அந்த டைமில் கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஆரம்பிங்கோ அப்படின்னு சொன்னால் 2 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சுக்கணும். இது எல்லாவற்றையும் விட என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், அவர் ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இவரையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான தோஷமும் இல்லை. இந்த 2ஆம் பாவத்தில் கிரக யுத்தம் அப்படிங்கிறது இருக்கும்போது இவர் பேச்சின் மூலமாகவோ குடும்பத்தில் ஏதோ ஒரு சச்சரவு சண்டை அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குமே தவிர மிச்சபடி இவருக்கு வந்து திருமண வாழ்க்கை அமையாதுங்கிற மாதிரி ஜாதகம் சொல்லலை. 24 வயசுலேயே பார்த்துருந்தாலே கல்யாணத்தை அழகாக ஜாம்னு பண்ணியிருக்கலாம், மனதிற்கு பிடித்த பெண்ணை மனைவியாக வந்திருப்பார், அது எல்லாமே சௌகரியமாகவே இருந்திருக்கும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய காரணிகள் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கா. அவர்லாம் 80s கிட்ஸ் இல்லையா, 86 பிறந்தவர்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி உடன் பிறந்தவர் யாராவது இருக்கணும், மச்சான் இருந்தால் தான் நாளைக்கு எல்லாத்துக்கும் சீர்லாம் செய்வாங்கிற மாதிரிலாம் நிறைய பழக்க வழக்கங்களை இவர்களாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய எதிர்பார்ப்புகளையும் வச்சுட்டு இருக்கா. அதனால தான் தாமதமாறதுக்கு காரணமே. ஏன் மச்சான் இல்லைன்னா என்ன, இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு இவர்கள் தனக்கான குடும்பத்தை, என்னுடைய மனைவி, நான் எப்படி இருப்பேன், இதை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஒரு ஜாதகரை பொறுத்தவரை இவருக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கு, ஹாப்பியாக தான் இருக்கு. இன்னமும் அவருக்கு அந்த டோருங்கிறது க்ளோஸ் ஆகலை. இப்போ கூட டைம் இஸ் குட் நவ் இட் செல்ஃப். இப்போ இந்த சனி புக்திங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். சனி தான் இவருக்கு லக்னாதிபதியாகவும் இருக்கிறார், குடும்பஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் போய் 11ஆம் பாவத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார் சொன்னார். இவர் இப்போ கொஞ்சம் வேகமாக முயற்சி பண்ணாலே இந்த சனி பயிற்சிக்கு முன்னதாகவே இன்னும் 2 மாதத்துக்குள்ளேயே இவருடைய அந்த லைஃப் பார்ட்னரை இவரால் பார்த்துக்க முடியும்.
கண்டிப்பாக முடியும். மத்தவன் பேச்ச கேட்காதே. உன் மனசுல வந்து உனக்கு சரின்னு படுதா, அந்த பொண்ண பார்த்த உடனே ஓகேன்னு சொன்னா தைரியமா கல்யாணத்த பண்ணுங்க, நல்லா இருப்பாங்க. மிச்சவங்க சொன்னாங்க, சொல்லல. ஒவ்வொருத்தர் ஏதோ ஒரு குறையை சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள். எல்லா விதத்திலயும் ஒரு பூரணத்துவமா நிச்சயமா யாருக்குமே கிடைக்காது. அந்த தெளிவு என்பது நமக்கு வர வேண்டும். தெளிவான டிசிஷன்ங்கிறத எடுத்துக்கணும். அந்த பெண்ணோட ஜாதகத்த பார்க்கறத விட, உன்னுடைய ஜாதகத்தை நீ நம்பு. உனக்கு வரக்கூடிய மனைவியினால் உனக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லிட்டார். 7ஆம் பாதிபதி 5ல இருக்காருன்னு சொன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு மனைவி. சென்டிமென்ட், பாசம், அன்பு, காதல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனைவி தான் உனக்கு வருவான்னு சொன்னா, உன்னுடைய விதியின்படி அப்படித்தான் வரப்போகிறார். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த பெண் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ராட்சசி மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சா கூட, உன்னை பொறுத்தவரை ஒரு தேவதையாகத்தான் இருப்பாள். அந்த சந்தேகமே வேண்டாம். தைரியமாக திருமணத்தை செய்யுங்கள். வாழ்க்கையில் நன்றாக இருப்பீர்கள். இந்த நேயருக்கு சொல்றோம். அடுத்ததாக துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா அமைய போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமான்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நல்ல பலன்களை பெறக்கூடிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக வந்து கல்வி கேள்விகளில் வந்து நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நல்லா படிப்பீங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்காக அந்த இன்டர்வியூலாம் வருது இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும். படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைமில் ஒரு வேலை பார்க்கணுன்னு சொன்னால் அது கிடைக்கும். இவ்வளவு பலன்கள் இருக்கிறது படிப்பு சம்பந்தமாக. அதன் பிறகு வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து இடமாற்றமாகி வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. அல்லது நீங்கள் அப்படியாக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னால் அது கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கின்றது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் எங்கேருந்தோ ஒரு முதலீடு உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அதை போட்டு இன்னமும் உங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதுபோல் பொதுவாக வந்து இந்த வாரத்தில் குதூகலமாக, உற்சாகமாக, சந்தோஷமாக இருக்க முடியும். நல்ல மனநிலையோடு நீங்கள் இருப்பீங்க. கலை சம்பந்தமான துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. 6ஆம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிரன் உச்ச பலத்தை பெற்றிருக்கார். அதனால இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கிறது. இந்த வாரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார், நீங்க சொன்னதுல இருந்தே தெரியுது துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா அமைய போகுதுன்றது. விருச்சிகம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டுறதுன்னு சொல்கிறது எதனாலனா, அதனுடைய வேகம் வந்து குறையக்கூடாது, கவனம் முழுக்க ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதுபோல் நீங்கள் வந்து ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி பயணித்து கொண்டு இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பிறரோடு உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறீங்க. ஒரு ஏக்கம் வருகின்றது, சுய பச்சாதாபம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு மந்தமாக இருக்கும். அஷ்டமத்தில் ராசி அதிபதி செவ்வாய் இருக்காரு. சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வந்து சூரியன் சனியுடைய சேர்க்கை இருக்கின்றது. அதனால நமக்கு வந்து வசதி இல்லையே, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, நம்மளை வந்து யாரும் பாராட்டலையே, நம்மளை கொண்டாடலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் விட்டுடணும். நம்ம வந்து நம்முடைய வேலையை செய்து கொண்டு இருக்கின்றோம், அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அது பிறர் வந்து அதை வந்து சொல்லணும், எடுத்து அதை வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து நினைக்காம இருந்தால் போதுமானது. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், பணி செய்யக்கூடிய இடத்திற்கும் கூட பொருந்தும். நிறைய பேர் வந்து நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சேலரி வந்துட்டு இருக்கும். கொஞ்ச காலம் கழிச்சு அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் வரும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை வந்து யாருமே வந்து ப்ரைஸ் பண்ணல, அப்ரிஷியேஷனே எனக்கு கிடைக்கல, என்னுடைய பாஸ் வந்து இந்த வேலை நல்லபடியாக நடந்ததுக்காக என்னை பாராட்டல, அதனால நான் வேறு இடத்துக்கு போயிடலான் இருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்படியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த ஒரு இன்னமும் கூட வந்து ரொம்ப வசதி, ரொம்ப ஆடம்பரம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் மனசு அலைப்பாயும். அதை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் போதுமானது. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப விரிவாவே தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நீங்கள் எதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. உங்களுக்காக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய பணியும் நல்லபடியாக நடக்கும். பிறருக்காக நீங்கள் ஒன்றை எடுத்து கொடுக்குறீங்க, சொல்லி கொடுக்குறீங்க, ஆரம்பித்து வைக்கிறீங்க, அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுவும் நல்லபடியாக நடக்கும். முயற்சி ஸ்தானம்ன்றது வலுத்து இருக்கிறது. அந்த இடத்துல இந்த 3 கிரகங்கள் சூரியன் புதன் சனியுடைய சேர்க்கை இருக்கின்றது. அதனால் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அங்கே சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து தவறான வழியில் ஏதாவது உங்களுக்கு பொருள் கிடைக்கிறதோ, ஒரு பதவி கிடைக்கிறதோ, பெயர் புகழோ, பிறருக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வர்றதோ, பிறருடைய சொத்து வர்றதோ, இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ளே போனாதான்
சூரியன் சனியுடைய சேர்க்கை வந்து உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கும். ஆனால் நீங்கள் வந்து நியாயமான விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறீங்க, நீங்கள் ஆசைப்படுறது தப்பு கிடையாது, அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது, நிறைய பாடுபட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த இலக்கு பெரியதாக இருந்தால் கூட அதுக்கான முயற்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த முயற்சி செய்கிறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் துணையாக இருந்து இந்த வாரத்தில் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையப் போகுது. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க தனுசு ராசினருக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்க போகுது அப்படின்னு. மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, மட்டக்களப்பு இலங்கையில பிறந்திருக்கிறதா அமைச்சிருக்காங்க சார். பிறந்த தேதி 14/4/1996 காலை 5 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு காதல் திருமணம் நடக்குமா அல்லது பெற்றோர் பார்க்கும் திருமணம் நடக்குமா, திருமணம் எப்போது நடக்கும்னு பெண் ஒருவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்பராசியில் பிறந்திருக்காங்க, மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னா, கேது இருக்காரு, அதன் பிறகு வந்து லக்னத்தில் செவ்வாய் அங்காரகன் இருக்காரு, அதன் பிறகு வந்து சனி இருக்கார். அப்போ இந்த லக்னத்தில் கேது இருக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இந்த ஜாதகர் திருமண விஷயம் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு சொத்து வாங்க போறாரு, சொத்து விற்க போறாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட போறாரு அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட சுயமாக முடிவெடுக்க கூடாது. அப்படி முடிவு எடுக்கும்போது அதன் பிறகு அதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜாதகருடைய லக்னத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து 2 விதமான எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சனி மற்றும் செவ்வாய். அதை வந்து இன்னமும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கும்படியாக கேதுவும் சேர்ந்து இருக்கின்றது. அதனால் இப்போ கேட்டது வந்து திருமணம் பற்றி. திருமணம் வந்து வீட்டில் பார்த்து செய்து வைத்தால் தான் நல்லபடியாக இருக்கும். மற்றபடி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்காக நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்ச நபராக இருப்பீங்க, இந்த உலகத்தை அறிந்தவரா, கல்வி கற்றவரா, ஞானம் இருக்கக்கூடியவரா, அதெல்லாம் உங்களிடத்துல இருக்கும். ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு வந்து எந்த விதத்திலும் கை கொடுக்காது. அதனால் திருமண விஷயம் வீட்டில் பார்த்து தான் பண்ணணும். நம்ம சொன்ன கிரகங்களோடு சேர்ந்து சதய நட்சத்திரம் கும்பராசின்னு சொன்னோம், சந்திரனும் 12ல் இருக்காரு, அவர் பெற்றதும் ராகுடைய சாரம். லக்னத்தில் கேது இருக்குன்னு சொன்னால் ராகு ஆட்டோமேட்டிக்காக இருந்து லக்னத்தை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து பர்சனலான விஷயம்னு வரும்போது குழப்பவாதியாக இருப்பீங்க. மற்ற விஷயங்கள், வெளி விஷயங்கள், படிப்பு, வேலை அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ரொம்ப தெளிவான நபராக இருப்பீங்க. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்டதுலேயே திருமணம் வந்து காதல் திருமணமாக வீட்டில் பார்த்து பண்ணி வைப்பீங்களான்னு அந்த கேள்வி அதனால தான் உங்களுக்கு வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்யாண விஷயத்தை வீட்டில் விட்டுருங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அவங்க பார்த்து பண்ணி வைக்கக்கூடிய திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பிறந்தது ராகு தசைன்றதுனால இப்போது குருவுடைய தசை வந்து கடைசியில் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தோட குருவுடைய தசை முடிய போகிறது. அடுத்து வந்து சனியுடைய தசை உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதனால் இந்த குருவுடைய திசையிலேயே கூட உங்களுக்கு வந்து இந்த ஆண்டுக்குள்ளாகவே திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீட்டில் பார்க்குற வரன்னு தாராளமாக ஓகே சொல்லி பண்ணிக்கங்க, திருமண வாழ்க்கை நல்லபடியாக. சார், இந்த நேயருடைய சந்தேகத்துக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. பொதுவாகவே ஜாதகத்தை வச்சு ஒருவருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் இல்ல பெற்றோர் பார்க்கிற திருமணம் தான் நடக்கும்னு துல்லியமா சொல்லிட முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது காதல் திருமணம் அப்படின்னு வரும்போது மனைவியை காதலிப்பவர்களும் இருப்பார்கள். சின்ன வயசுலேயே அதனால ஜோசியத்தை போய் பார்த்துட்டு இல்லை இவன் கொஞ்ச நாள் விட்டு அவன் இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அவன் முடிவெடுக்க அந்த தைரியம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அந்த மாதிரி பண்ணால் கூட அவன் மனைவியை காதலிப்பான். அதாவது வாழ்க்கை துணை மேல் அவனுக்கு அன்பு பாசம் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாக இந்த காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருமா, ஆனால் அந்த காதல் வந்து வெற்றியில் முடியுமா அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகமானது சொல்லிவிடும். அதே மாதிரி காதல் திருமணம் செய்து கொண்டால் அதில் வெற்றியை பெற முடியுமா, அந்த வாழ்க்கை இவர்களுக்கு சந்தோஷமாக அமையுமா, அது நிரந்தரமாக நன்றாக இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியும். அது அவருடைய ஜாதகமே தீர்மானித்து விடும். ஒரு 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்கிறார். அதற்கு லக்னம்ங்கிறதும் வலிமையாக இருக்கணும், அல்லது லக்னாதிபதி 11ல் இருக்க வேண்டும், சாதிக்கிற திறன்கிறது இருக்கணும், அல்லது 7ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் தொடர்பு கொண்டால் கூட அந்த மனவாழ்வு அப்படிங்கிறது இவர்களுடைய ஆசைப்படி நடந்து அதிலே வெற்றியை காண முடியும். அப்படிங்கிற தன்மைகள் எல்லாமே நிறைய விதிமுறைகள் என்பது அதற்காக உண்டு. அதை வைத்து கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா ரிலேஷன் சர்க்கிள்லேயே கூட லவ் பண்ணிட்டு இருப்பான்.
அந்த நாளில் பார்த்தோம்னா வெளியில எல்லாம் அவ்வளோவா ஜாஸ்தி போக மாட்டா இல்லையா, மாமா பொண்ணு அத்தை பொண்ணை கூட காதலித்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே உறவு முறைங்கிறது கட்டாக இருக்கும். கூடாதுன்ற நம்ம சினிமாலாம் நிறைய பார்ப்போம், இந்த உறவுக்காக தான் நாங்கள் காதலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம், பிரிந்து போன உறவு சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா தெரியுமா. அதையும் நம்ம வந்து ஜாதகத்தை கொண்டே தீர்மானிக்க முடியும். இவனுடைய மன வாழ்வு என்பது இவனுடைய சௌகரியப்படி, இவன் ஆசைப்பட்டபடி, இவன் விரும்புகின்றபடி நடக்குமா, அந்த மாதிரி அமையுமா அப்படிங்கிறதையும் நிச்சயமா ஜாதகத்தை கொண்டே துல்லியமாக பலனை சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த காலத்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 97 96 அந்த ஒரு பீரியட் எடுத்துட்டாலும் சரி, இல்லை 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே காதல் திருமணம் தான் செஞ்சுக்கணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடையே இருக்கா. இவ்வளோ நாளாக எல்லாமே நான் என் சாய்ஸ் படி தானே நான் படித்தேன், என் சாய்ஸ் படி தான் நான் வண்டி வாங்குறேன், என் சாய்ஸ் படி தான் நான் டிஷர்ட் எடுத்துக்கிறேன், என் சாய்ஸ் படி தான் நான் வந்து எல்லாமே வாங்கி தரீங்க, அப்போ ஏன் இந்த மனவாழ்வு மட்டும் என் சாய்ஸ்க்கே விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தைகள் சண்டை போடுறவாள்லாம் இருக்கா. அதற்குத்தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமா, அரேஞ்சு மேரேஜா அல்லது லவ் மேரேஜ் தானா அப்படிங்கிறதையும் சொல்லிடும். உதாரணத்திற்கு இந்த ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டா கூட தெளிவாகவே சொல்லிட்டார். ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஒரு பாயிண்ட்டை சொன்னார் தெரியுமா, திருமணம் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவரால் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க இயலாது. ஆனால் அந்த சதயம் அப்படிங்கிறது வந்து ஒரு டாமினேட்டிங் ஸ்டார் தான். சதயம் கும்பராசின்னு வரும்பொழுது ஒரு டாமினேட்டிங், அதனால தான் அவர்களுக்கு வந்து 2 கட்ட மனநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராசி என்பது வெளிமனது, வெளியிலே தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய விதம் என்பது இவர்களுக்கு டாமினேட்டிங்காக இருக்குது. என் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சோல் ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆன்மா வந்து அவர்களுக்கு பலகீனப்பட்டு விட்டது. உள்ள ஒரு பயம்ங்கிறதும் இருக்குது. இவர்களால் தெளிவான ஒரு முடிவினை எடுக்க முடியாது. ஆக உங்களுக்கு தேவை ஒரு ஆலோசனை. உங்களுடைய பெற்றோர் சொல்லக்கூடிய ஆலோசனையை நீங்கள் பின்பற்றுங்கள், அது நல்லபடியாக இருக்கும். எதில் மன வாழ்க்கையில் மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்துக்குமே சொல்லிட்டாரு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதை தான் நான் சொன்னேன், லக்ன பாவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு. இவங்க என்னதான் டாமினேட்டிங்காக இருந்தாலும் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு வேணால் ஆலோசனைகளை சொல்லலாம், மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அது அத்தனையும் வெற்றி பெறுமே தவிர இந்த பெண்ணை பொறுத்தவரை தான் சுயமாக எடுக்கின்ற முடிவு அப்படிங்கிறது இவங்க தெளிவாக எடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலுமே எந்த பாவம் பலமாக இருக்கிறது என்பதை பார்த்து தீர்மானிக்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டே அவருக்கு காதல் திருமணம் தான் நடைபெறுமா அல்லது பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமா, திருமண வாழ்வு என்ன விதமான பலனை தரும் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட முடியுமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் வந்து ஒரு விஷயத்தை புதுதாக கற்றுக்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்த வாரமாக இருக்கிறது. புதுசாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சின்ன குழந்தைகளை முதல்ல வந்து கல்வி அக்ஷரபியாசம்னு சொல்லுவோம், அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான ஒரு விஷயம். அதுபோல் வேலைக்கு போய் அந்த வேலையை பற்றி கற்றுக்கிறது, வேலையில் இருக்கீங்க இன்னமும் ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து இன்னும் வேறு ஒரு துறைக்கு போகணும், இதிலே ப்ரமோஷன் வாங்கணும், அதுக்காக படிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது தொழில் ஏதாவது கற்றுக்கொள்ளலாமா. ஒரு சிலருக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது வந்து எனக்கு படிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிப்பு வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு பிடித்த அல்லது அவர்களுக்கு எது அமைகின்றதோ அது சம்பந்தமான ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் இதெல்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை இருக்கின்றது. அதனால எதை வந்து கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதை மிக சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் அந்த துறையில் உங்களால் பிரகாசிக்க முடியும், மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து வளர முடியும். புதுசாக இப்போ ஒரு தொழிலை வந்து பழக ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அந்த தொழிலை சொந்தமாக செய்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அது வரும். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து பெரிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. சார், மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை உங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார்? கும்பராசி என்பவர்களுக்கு ராசியில் 3 கிரகங்கள் இப்போ இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கூட கேது இருந்து வாரம் தொடங்குகின்றது. அதாவது சந்திராஷ்டமத்தோடு வாரம் தொடங்குறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால வந்து ஒரு மனதில் வந்து சஞ்சலத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது, அதிலிருந்து விடுபடணும். ஏதோ ஒரு சிந்தனை எங்கேயோ உங்கள் எண்ணம் இருக்கும், நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தால் அந்த செய்கிற வேலையும் சரியாக இருக்காது, அதனால் பலனும் கிடைக்காது, அதில் நஷ்டமாகக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால்
உங்களை வந்து முதல்ல தயார்படுத்தி கொள்ளணும். படிக்க போறீங்களா, வேலை பார்க்க போறீங்களா, அல்லது வந்து வெளியில போறீங்கன்னு சொன்னா, அதற்கு தேவையான உடைமைகள், நீங்க தான் வாகனத்தை இயக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப நல்ல ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க, நல்லா தூங்கி இருக்கீங்க, கம்ஃபர்ட்டா இருக்கீங்க. அப்போ வாகனத்தை நல்லபடியா இயக்க முடியும். அப்படியான விஷயங்கள வந்து தயார்படுத்துதல்னு சொல்றது. அந்த முன்னேற்பாடுகள்னு சொல்றது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா நீங்க செய்து கொள்ளணும். அப்படிலாம் செய்தும் கூட ஒரு வேலைய தொடங்கிட்டீங்க. செய்யும்போது பாதியில உங்களுக்கு வந்து மனநிலை அங்க இல்லன்னு சொன்னா, ஒரு பிரேக் கூட எடுத்துக்கலாம். அதன் பிறகு உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு திரும்ப கூட நீங்க செய்யலாம். அப்படியாக இந்த வாரத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னா, தவறோ அல்லது நஷ்டமோ, பிரச்சனையோ இருக்காது. நல்ல பலன் கிடைக்கும். சார், கும்பராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கீங்க. மீனராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிறைய வரவுகள் வரும். அதற்கேற்றவாறு நிறைய செலவுகளும் இருக்கும். லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்காரு. லக்னத்துல சுக்கிரன் வந்து உச்சபலத்தை பெற்று இருக்கார். ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அதனால இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனுகூலமாக கிடைக்கும். விரயஸ்தானம் வலுத்து இருக்கிறது அப்படின்றதுனால செய்ய வேண்டிய செலவுகளையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். அதுபோல் பயணங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களை வெளியூருக்கு அனுப்பி ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று கொடுத்து செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட கூடுதலாக சில விஷயங்களை உங்களை செய்ய சொல்லுவாங்க. அதற்கு நீங்கள் வழக்கமான நேரத்தை தாண்டி மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் கூட ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது பேரண்ட்ஸையோ, அண்ணா அக்கா இருந்தால் அவங்களே துணைக்கு வச்சுக்கொண்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்படியாக உங்களுக்கு வந்து ஒன்று செலவு அதிகமாகும், இல்லை வேலை நேரம், படிக்கக்கூடிய நேரம் அதிகமாகும். அப்புறம் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதனால உங்களுக்கு நற்பலன் தான் உண்டாகும். சார், மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசியினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமது நிகழ்ச்சியில 12 ராசியினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.